ஹலோ கைஸ் வணக்கம். ஸோ 31 மார்ச் இயர் எண்டு வந்துருச்சு. ஸோ இயர் எண்டுக்கு முன்னாடி ஜிஎஸ்டிஸ்லாம் அப்டேட்ஸ் பண்ணணும். ஏன்னா இயர் எண்டு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிங்கன்னா அப்போது ஆனுவல் ரிட்டர்னில் சில ப்ராப்ளம் வரும், டாக்ஸேஷனில் சில ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் 31 மார்ச் முடிகிறதுக்குள்ளே இந்த 9 ஸ்டெப்பில் உங்கள் சைடில் ஏதாச்சும் பெண்டிங் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கிளியர் அவுட் பண்ணிடுங்க. ஸோ ஆஸ் ஏ டேக்ஸ் கன்சல்டன்ட் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு வந்து ஜிஎஸ்டி ஐடிசி கம்பேரிசன் அண்ட் ரிவர்சல் ஏதாச்சும் இருந்தால் அது செக் பண்ணிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஜிஎஸ்டி போர்ட்டலில் லாகின் பண்ணோன்னே இங்கே சர்வீஸில் ரிட்டர்னில் அண்ட் டேக்ஸ் லைபிலிட்டி அண்ட் ஐடிசி கம்பேரிசன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனுக்கு வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. டிஃப்ரெண்ட் இன் லைபிலிட்டி அண்ட் டிக்ளர் அண்ட் பெய்டு. மீன்ஸ் நான் லைபிலிட்டி வந்து 1000 ரூபா இருந்தது, பட் பே பண்ணது 900 தான் பே பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 100 ரூபா டிஃப்ரெண்ட் இருக்குது. அது நீங்கள் வாலண்டியர் டிஆர்சி 03 மூலியமாக நீங்கள் பே பண்ணலாம். அதே மாதிரி டேக்ஸ் லைபிலிட்டி அண்ட் ஐடிசி கம்பேரிசன். ஸோ டேக்ஸ் லைபிலிட்டி சேம் இங்கே உங்களுக்கு கிடச்சிரும். தென் ஐடிசி கம்பேரிசன் வந்து எவ்வளோ எலிஜிபிள் இருந்தீங்க, எவ்வளோ கிளைம் பண்ணீங்க. ஸோ அந்த மாதிரி வெரிஃபிகேஷன் இருக்குது. ஸோ அப் டு 6 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். இது நீங்கள் ஒரு தடவை கம்பேர் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஏதாச்சும் ரிவர்சல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரிவர்சல் பண்ணிடுங்க. ஃபைன், அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சேல்ஸ், ஜிஎஸ்டி 1 வர்சஸ் ஜிஎஸ்டி 3B. ஸோ ஜிஎஸ்டி 1ல் நான் 1 lakh ரூபி சேல்ஸ் காமிச்சிட்டு ஜிஎஸ்டி 3Bயில் வந்து நான் 90,000 காமிச்சிருக்கேன். ஸோ அந்த 10,000 டிஃப்ரெண்ட் இருக்கும். வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் இருக்கும். இது ரெண்டு கம்பேர் ரெக்கோ பண்ணுறனால. ஸோ இது வந்து ஈஸியாக எப்படி செக் பண்ணலான்னா ஆப்டோடேக்ஸ் சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது. ஸோ நாங்கள் வந்து இந்த சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுறோம். ஃபார் மை ஏதாச்சும் செக் பண்ணணுன்னா இது தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி 1 அண்ட் ஜிஎஸ்டி 3B ரெக்கன்சிலேஷன் இருக்குது. இன்னும் சில ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து கம்பேர் பண்ணி காமிச்சிரும். நீங்கள் வந்து ஏப்ரல்லேருந்து மார்ச் வரைக்கும், மார்ச் வந்து இன்னும் நம்ம ஃபெப்ரவரி மார்ச் இன்னும் பெண்டிங் இருக்குது. ஸோ அது கம்பேர் பண்ணி காமிச்சிருவாங்க. ஸோ மார்ச்க்கு எண்டுக்கு மார்ச் வந்து நம்ம ஏப்ரலில் ஃபைல் பண்ணுவோம். ஸோ ஏப்ரல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது இது ஒரு தடவை ரெக்கன்சிலேஷன் பண்ணிடுங்க. ஏன்னா இன்கேஸ் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு அப்போ நெக்ஸ்ட் இயரில் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் இயரில் பண்ணிங்கன்னா ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது அது கண்டிப்பாக நீங்கள் காமிச்சே ஆகணும். இன்வாய்ஸ். ஸோ இன்வாய்ஸில் என்னென்னா ஃப்ரம் 2017-18 to 2024-25 ஒரு 5 CRக்கு மேலே டர்ன் ஓவர் ஆயிருக்குன்னா அப்போ 1 ஏப்ரல்லேருந்து நீங்கள் இன்வாய்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆயிரும். ஸோ அது கூட ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துருங்க. நாட் ஓன்லி நிறைய பேர் வந்து கரண்ட் இயர் தான் செக் பண்ணுவீங்க. யூ ஹேவ் டு செக் ஃப்ரம் 17-18 5 CR கிராஸ் ஆனால் 1 ஏப்ரல்லேருந்து அது அப்ளிகபிள். இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்போர்ட் சர்வீஸ் பண்ணுறீங்க, எக்ஸ்போர்ட் குட்ஸ் ஏதாச்சும் பண்ணுறீங்கன்னா ஜீரோ ரேட்டேட் சார்ஜ் பண்ணணும். ஜீரோ ரேட்டட் இந்த சென்ஸ், இப்போ என் கிளைண்ட் வந்து கெனடியன் கண்ட்ரிக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறாரு, அக்கௌண்டிங் புக் கீப்பிங் சர்வீஸு சாஃப்ட்வேர் சர்வீஸு. ஸோ அவங்க வந்து ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ண மாட்டாங்க பேஸ் ஆன் எல்யூடி. ஸோ எல்யூடி இருந்தால் நீங்கள் வந்து ஜீரோ ரேட்டில் அப்ளை பண்ணலாம். ஸோ எல்யூடி எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். ஸோ ஜஸ்ட் கோ டு த சர்வீஸ், யூசர் சர்வீஸ் அண்ட் submit LUT. So furnish letter of undertaking. So இது அப்ளை பண்ணி இது ஜஸ்ட் ஒரு 2 minute ஒர்க் தான். ஸோ ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 25-26 நீங்கள் இங்கேருந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். நெக்ஸ்ட் வந்து சிஎம்பி காம்போசிஷன் ஸ்கீம். ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் ரெகுலர் இருக்கீங்க, காம்போசிஷனுக்கு போகணும், இல்லை காம்போசிஷன் ஸ்கீமில் இருக்கீங்க, ரெகுலருக்கு வரணும். ஸோ அது கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் கோ டு த ரெஜிஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ட் காம்போசிஷன் ஸ்கீம் அண்ட் விட்ரா காம்போசிஷன் ஸ்கீம் ரெண்டு ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் காம்போசிஷன் ஸ்கீமுக்கு போகணும், இல்லைன்னா காம்போசிஷன் ஸ்கீமில் இந்த ரெகுலர் ஸ்கீமுக்கு வரணும்னா இது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் எம்யூனிட்டி ஸ்கீம் செக்ஷன் 128. ஸோ இது வந்து லாஸ்ட் டேட் வந்து 31 மார்ச். ஸோ ஸ்டார்டிங் 3 ஃபினான்ஷியல் இயர் 17-18, 18-19, 19-20. ஸோ இந்த 3 ஃபினான்ஷியல் இயரில் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி உங்களுக்கு நோட்டீஸ் வந்திருக்குன்னா நீங்கள் வந்து அந்த டேக்ஸ் அமௌண்ட் எவ்வளவோ அது பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்ட்டி வேவர் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஸ்கீம் ஆனால் 31 மார்ச் வரைக்கும் லாஸ்ட் டேட்டு. நெக்ஸ்ட் வந்து ஜிடிஏ டிக்ளரேஷன். இட்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்தீங்கன்னா ஸோ ஜிடிஏ டிக்ளரேஷன் வந்து இப்போது ஆர்சிஎம் இருக்குது, ஃபார்வர்ட் சார்ஜ் இருக்குது. ஸோ ஜிடிஏ நீங்கள் வந்து எந்த மெத்தடில் போகிறது விருப்பம் இருக்கோ அந்த மெத்தடில் நீங்கள் இங்கே டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நியூ இன்வாய்ஸ் சீரிஸ். ஸோ 1 ஏப்ரல்லேருந்து நியூ சீரிஸ் இன்வாய்ஸோ டெபிட் நோட்டோ கிரெடிட் நோட்டோ நியூ இன்வாய்ஸ் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிங்க. ஸோ தட் இட் வில் பி பெட்டர் டு ட்ராக் இட் அவுட். ஃபார் எக்ஸாம்பிள் என் கிளைண்ட் ஒருத்தவங்க வந்து நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவார், நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து நம்பர் 1 இந்த சென்ஸ் 1000 நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவார். நெக்ஸ்ட் இயர் வந்து 2000, அந்த மாதிரி 3000, 4000, 5000 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவார். நீங்கள் 001 கூட ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன 1001 கூட ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஃபைன். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் RCM liability. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து நாட் ரீசெண்ட்லி ஐ திங்க் அக்டோபர்லேருந்து வந்து கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியில் இன்கேஸ் உங்கள் ஓனர் வந்து ஜிஎஸ்டியில் ரெஜிஸ்டர் இல்லைன்னா நீங்கள் வந்து RCM கட்டுற மாதிரி. ஸோ அந்த ரெண்டல் ஆஃபீஸ் கமர்ஷியல் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ரெண்ட் பே பண்ணணும், அதுக்கு RCM பே பண்ணணும். ஸோ அந்த RCM liabilityயும் ஒரு தடவை செக் பண்ணிடுங்க, ஏதாச்சும் பெண்டிங் இருக்கா இல்லையான்னு. ஸோ இந்த 9 அப்டேட்ஸ் இருக்குது, அது கண்டிப்பாக பார்த்துருங்க. அண்ட் இன்கேஸ் வந்து நீங்கள் ஒரு அக்கௌண்டண்ட்டோ டேக்ஸ் கன்சல்டண்ட்டோ இல்லைன்னா HR டிபார்ட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா, ஸோ நம்மள்ட்ட வந்து நம்ம டேக்ஸ் கிளப் மெம்பர்ஷிப்பில் வந்து நிறையா கோர்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இ-மேக்ஸின். ஸோ இ-மேக்ஸின் டெய்லி உங்களுக்கு வந்து கேஸ் லா ரிலேட்டட் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்து வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணுவோம். அண்ட் மந்த்லி ஒன்ஸ் வந்து இ-மேக்ஸின் ஷேர் பண்ணுவோம். ஸோ அது ஒரு பெனிஃபிட் இருக்குது, அது வேணால் பார்த்துக்கோங்க. தென் ஃப்ரீ ஆஃப் அப்டேட் வேணும்னா டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிடுங்க. 7 days சேலஞ்ச் வந்து PF அண்ட் ESIயில் கொண்டு வந்திருக்கோம், அது பார்த்துருங்க. இன்கம் டேக்ஸ் கோர்ஸ் இருக்குது. டேக்ஸ் கிளப் மெம்பர்ஷிப்பில் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் GST TDS இருக்கும். லேபர் லாவில் PF ESI அண்ட் கான்ட்ராக்ட் லேபர் ஆக்ட் அண்ட் கிராஜுவிட்டி ஆக்ட் இருக்கும். அண்ட் காம்போ ஆஃப் இன்கம் டேக்ஸ் அண்ட் லேபர் லா காம்போவும் கோர்ஸ் கிடச்சிடும். ஸோ இந்த லிங்க் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லைன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுத்துறேன், ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ தட்ஸ் இட் இன் திஸ் வீடியோ. தேங்க்யூ.